ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் ஃபோட்டோஷாப் பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது சம் ஆஃப் த டிப்ஸ் ஃபார் மேக்கிங் எ பாஸ்போர்ட் சைஸ்டு ஃபோட்டோ ஆன் யுவர் ஓன் டிசைன். இப்போலாம் ஏஐ கேன் டூ எனிதிங் வித்தின் அ மினிட். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் யூஸ் cutout.pro. ஆனால் நீங்கள் ஃபோட்டோஷாப் லேர்ன் பண்ணணுன்னா நீங்கள் மேனுவலாக தான் லேர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோவில் எப்படி உங்கள் ஓன் டிசைனில் ஃபோட்டோஷாப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இமேஜ் எடுக்கிறேன் எடிட்டிங்க்கு அண்ட் க்ராப்பிங்க்கு. அதோட சைஸ் ரேஷியோ வந்து 1.5:2 இன்ச்சஸ் நம்ம வச்சுக்கிறோம். இது வந்து ஆக்சுவலி வந்து டிஃபால்ட்டான ரேஷியோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே இந்த இமேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் டு அப்ளை. ஓகேவா? இப்போ தான் லேயரை சேஞ்ச் பண்ணிவிட்டு ரீசைஸ் பண்ணலாம். இந்த இமேஜை கோ டு இமேஜ் சைஸ் அண்ட் சேஞ்ச் த ரெசல்யூஷன் டு 200 வித் 1.5:2 ரேஷியோ. இது வந்து டிஃபால்ட் ரேஷியோ ஃபார் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இப்போ நம்ம பார்டரை வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து Ctrl+T கொடுத்துட்டு அதை வந்து ரீசைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது மாடல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கோ டு எடிட் அண்ட் செலக்ட் டிஃபைன் பேட்டர்ன், தென் கிவ் அ நேம் டு த பேட்டர்ன். ஒரு நேம் வச்சுக்கிறோம் அந்த பேட்டர்னுக்கு, அது உங்களோட சாய்ஸ். இப்போ நீங்கள் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுங்கள் வித் த ரேஷியோ ஆஃப் 1200x into 800 பிக்சலில் அண்டர் ரெசல்யூஷன் ஆஃப் 200. அப்புறம் ஓகே கிளிக் பண்ணுங்கள். இப்போ கோ டு எடிட் அண்ட் கிளிக் ஃபில். இப்போ நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு பேட்டர்னை சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் அதுக்கு நேராக ஒரு ஆரோ மார்க்கை ட்ரா பண்ணுங்கள். தென் நீங்கள் சேவ் பண்ண பேட்டர்னை பார்ப்பீங்க. கிளிக் ஆன் யுவர் பேட்டர்ன் அண்ட் அப்ளை இட். வாவ், our பாஸ்போர்ட் சைஸ்டு ஃபோட்டோ இஸ் ரெடி. வெயிட், இப்போ இன்னும் ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். சில டைம் நமக்கு blank பேக்ரவுண்ட் வேணும். ஃபார் தட் கோ டு த ஓல்டு இமேஜ். அப்புறம் வந்து கிரியேட் ஏ நியூ லேயர். ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க.
நவ் கோ டு எடிட் அண்ட் ஃபில். அப்புறம் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் செலக்ட் வாட் எவர் கலர் யூ வாண்ட். அதுக்கப்புறம் முன்னாடி ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து சேவ் பண்ணுங்கள் பேட்டர்னை. அப்புறம் ரிட்டர்ன் டு த நியூ ஃபைல். Go to the pattern and choose the pattern that we just created. Click apply and now we have a black background image. இப்போ நம்மளுக்கு ஒரு black background image கிடைச்சிருக்கும். guys, நீங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் மேலே ரொம்ப கிரேஸாக இருந்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன்ற ரைஸ்ன்ற பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து என்னென்ன வீடியோஸ் வருதோ அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பை பாய். தேங்க்யூ.